யூடியூப் சேனல் ஒரு ட்ரிக்ஸ் தான். ஓகேவா? என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோங்க, பட் இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பாங்க, ஃபேஸ்புக் வச்சிருப்பாங்க, ட்விட்டர் வச்சிருப்பாங்க, பட் மோஜி அந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை எப்படி லிங்க் பண்றது? ஓகேவா? அதை பத்தி அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். பட் இது நம்ம லிங்க் பண்றதுல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்மள வந்து கான்டாக்ட் பண்றதுக்கோ இல்ல நம்ம கிட்ட ஏதாவது மெசேஜ் பண்றதுக்கோ பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும், பட் நம்மளுக்கு அது மூலமா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த லிங்க் வந்து நம்ம ஆட் பண்றோம். ஓகேவா? பட் அது எப்படி ஆட் பண்றது, பட் அந்த லிங்க் ஆட் பண்றதுல பலன் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். அது எப்படி ஆட் பண்றது பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்மளோட பிசி ஓப்பன் பண்ணி கூகுள் க்ரோம் ஓப்பன் லாகின் பண்ணிங்க நம்மளோட மெயிலியை, அந்த லோகோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். லோகோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத கிளிக் பண்ணினா சேனலோட டாஸ்க்போர்டு வரும். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா கஸ்டமைசன் இருக்கும். ஓகே, அந்த கஸ்டமைசன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேசிக் இன்ஃபோ அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த பேசிக் இன்ஃபோன்னு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல் கீழே லிங்க்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. லிங்க்ஸ் அப்படின்னுக்கா அங்கே பாருங்கள், ஷேர் எக்ஸ்டர்னல் லிங்க் யூ த வியூவர்ஸ் டெல் யூ விசிபிள் ஆன் யுவர் சேனல் ப்ரொஃபைல் அண்ட் அபவுட் பேஜ். அபவுட் பேஜில் உங்களுடைய அதர் எக்ஸ்டர்னல் சேனலோட லிங்க்லாம் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும்னு காமிக்கிறாங்க. இங்கே ஆட் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட டைட்டிலு அடுத்தது யூஆர்எல். ஓகேவா? நீங்கள் என்ன இது ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த டைட்டிலும் அந்த யூஆர்எல்லும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? ஒரு யூடியூப் சேனலில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்தாண்ட அந்த யூடியூப் சேனலோடைய லிங்க்கை வந்து நீங்கள் இல்லை ஆட் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு என்னுடைய சேனல் இதுதான். இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் முதல்ல செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஷிமோன் கொடுத்தனே சேனல் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, பட் இது மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? அபவுட்ஸு சேனல் டீட்டெயில்ஸ் தான் ஷோ ஆகுது, அந்த லிங்க்ஸ் எதுவும் ஷோ ஆகலை. இப்போ நான் லிங்க்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஷோ ஆகுன்றதை காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு இப்போ வந்து கஸ்டமைஸ்க்குள்ளே போகிறேன். அதில் வந்து லிங்க் டைட்டில் வந்து என்னுடைய யூஆர்எல் வந்து கொடுத்துட்றேன், சேனலுடைய யூஆர்எல். ஓகேவா? இந்த யூஆர்எல் கொடுத்துட்டு பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா சேவ் ஆகிடும். இல்லை வேறு எதனா வேணும் அப்படின்னா அதே திரும்பி இதில் ஆட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு டைட்டில் நேம் கேட்கும். இப்போ என்ன இன்ஸ்டாகிராம் தான் இல்லை ஃபேஸ்புக் பேஜா இல்லை எது நம்ம லிங்க் பண்ண போகிறோமோ அதை வந்து இது பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைட்டில் என்ன இதோட டைட்டில் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராம் அப்படின்றத நான் கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமுடைய லிங்க். ஓகேவா? என்னோட இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு அந்த யூஆர்எலோடைய லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை ஜஸ்ட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணி காமிக்க பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? எத்தனை டைம் எத்தனை லிங்க் ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி பப்ளிஷ் கொடுத்தா மட்டும் தான் சேவ் ஆகும். இல்லை கோ டு சேனல் கொடுத்தோடனே முன்னே வந்து எனக்கு இந்த அபவுட் செட்டிங்ஸில் வந்து எதுவுமே இல்லாமல் அங்கே பாருங்கள் இதிலே கூட லிங்க்ஸ்னு இருக்குது. பட் அதுக்கும் நான் மோர் இதில் கொடுத்தேன் அப்படின்னா எங்கே பாருங்கள் அபவுட்ஸ் கீழே லிங்க்ஸ்னு இருக்குங்களா, அபவுட்ஸு சேனல் டீட்டெயில், அது கீழே லிங்க்ஸில் யூடியூபும் இன்ஸ்டாகிராம் இது ரெண்டுமே காமிக்கலாம். இப்போ நம்ம நிறைய இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன் சார், அதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட் அதே கஸ்டமைஸ்க்குள்ளே போகிறேன். அதில் போய்ட்டு ஆட் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணி டைட்டில் நேம் கேட்கும். டைட்டில் நேம் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோமோ, ஓகேவா? ஃபேஸ்புக் பேஜியா என்ன ப்ரொஃபைலா அந்த மாதிரி கேட்கும். பட் நம்ம எந்த எக்ஸ்டர்னல் லிங்க் இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவோட அதர் இது எது இருந்தாலுமே அதோட டைட்டில் நேமு அண்டு அதோட யூஆர்எல். ஓகேவா? அந்த யூஆர்எல் வந்து அந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணி நம்ம கரெக்டாக இது பண்ணோம் அப்படின்னா அந்த யூஆர்எல் தான் அதில் ஷோ ஆகும். நம்ம அதை வச்சு கூட இது பண்ணிக்கலாம். பட் அதோட லிங்க்ஸ்லாம் எப்படி எடுக்கணுன்றதை கூட நான் ஆல்ரெடி வீடியோஸில் நிறைய போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இப்போ நான் வந்து இது பண்ணிவிட்டேன். அடுத்து ட்விட்டருடைய இதை வந்து நான் போடணும். இப்போ ட்விட்டரோட இது ஃபுல்லாக டைட்டில் போட்டுட்டு அந்த ட்விட்டரோடைய யூடியூப்லோட லிங்க் இப்போ வந்து xim.com வந்துச்சு. அதனால் இப்போ அதை வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு திரும்பி ஆட் லிங்க் இதில் மொத்தம் எத்தனை வரைக்கும் ஆட் பண்ணலாம் சார் அப்படின்னா மினிமம் ஒரு 10க்கு மேலே வரைக்கும் ஆட் பண்ணலாம். சரிங்களா? 10க்குள்ள வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து டெலிகிராம் சேனல் வச்சுருக்கேன். டெலிகிராம் சேனலோடைய லிங்க்கும் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ டெலிகிராம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஆட் லிங்க் கொடுத்து அதுலேயே இன்னும் வேறு எதாவது லிங்க்னா யூடியூப் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருப்போம். ஓகே, வாட்ஸ்அப்போடைய சேனல் கூட நம்ம கொடுப்போம். வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு யூஆர்எல் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா? பட் நீங்கள் என்னென்னதெல்லாம் இது ஆட் பண்ணணுமோ அது உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ அந்த லிங்க்ஸை ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரொசீஜர் மெத்தடில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? பட் ஆட் லிங்கை கொடுத்தோடனே டைட்டில் கேட்கும். அந்த டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய யூஆர்எல். ஓகேவா? என்ன இதோட டைட்டிலோ அதோட யூஆர்எல் வந்து போடணும். ஓகேவா? இப்போ நான் எத்தனை இது பண்ணிக்கணும் பாருங்க, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, டெலிகிராமு, வாட்ஸ்அப் சேனலு, அடுத்து இன்னொரு யூடியூப் சேனல். ஓகேவா? அதர் சேனல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து நம்ம
ஆட் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். பட் இதை நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அங்கே சைடில் இருக்க பாருங்க 2 பார்கோடு, அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்த வந்து நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, அப்போ டெட்டர் மேலே வரணும் இல்லை கீழே வரணும் அப்படின்னா அதுமாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். அதுவே இருந்தால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் இருக்கு பாருங்கள், வேணாம் அப்படின்னா டெலிட் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா, பட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக இது பண்ணிவிட்டு பப்ளிஷ் அப்படின்ற நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னோட சேனலுக்குள்ளே போய் பார்க்குறேன். முன்னே 2 ஆட் பண்ணி தான் 2 தான் இருந்தது. இப்போ சேனலுக்குள்ளே போயிட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் ஜஸ்ட் அங்கே போகக்குள்ளே பாருங்கள் 6 லிங்க்ஸ்னு ஒன்று காமிக்குது. அதுலேயே அந்த மோர் செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் லிங்க்ஸ் அப்படின்ற இடத்துல யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர், டெலிகிராமு, வாட்ஸ்அப் சேனலு, வாட்ஸ்அப் சேனல்லே ஷார்ட்ஸ் வீடியோ போகிற ஒரு சேனல். ஓகேவா, மொத்தம் 7 இது இருக்குது மொத்தம். இது நம்ம எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் உங்களுடைய பேஜுக்குள்ளே தான் போகும். ஜஸ்ட் நான் அதுக்குள்ளே போயிட்டு ட்விட்டர் வேணும் அப்படின்னா ட்விட்டரை கிளிக் பண்ணால் ட்விட்டருடைய லிங்க்குள்ளே போகும். அது மூலியமாக நம்மளை ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய சேனல் லிங்க்கை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது சப்ஸ்கிரைபருக்கு உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ இல்லை ட்விட்டர் பேஜுக்கோ உங்களுடைய சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா பார்க்கலாமா? பை.